தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி 1 கிலோ தலைக்கறி வச்சு நான் செய்கிறேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் தலைக்கறியை போட்டு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுகுனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா 2 தடவை மறுபடியும் கழுவி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணாட்டி கறியோட ஸ்மெல் வரும். கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் மறுபடியும் ஒருக்கா கழுவி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வடிக்காமல் கறியை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வடித்தா கீழே தங்கியிருக்க சின்ன எலும்பு பீசஸ்லாம் குழம்புல கலந்துரும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 3 பெரிய துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு, 6-7 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு வடைச்சட்டியில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இது கூட நம்ம கழுவி வச்ச கறியை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வணங்குற நேரத்தில் வணக்கி அரைச்சி ஒரு பேஸ்ட்டு செஞ்சிடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு 3 டீஸ்பூன் வரமல்லி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் வணங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்து வணக்கிக்கலாம். அது போக 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 5 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். வணக்கின அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்ததும் 1 கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து 1 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி கூட இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இப்போது நம்ம வணக்கி வச்சுருந்த கறியில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இடையில அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. 45 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி வந்திருக்கும். கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சா ரொம்ப சூப்பரான தலைக்கறி ரெடி. இந்த சண்டே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல்லையே மூளை கொத்து செஞ்ச வீடியோவும் இருக்குது. அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி எம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.